இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து மோர் தென் த மணி டியூரேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஒரு 9,000 ருபீஸ் மந்த்லி நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னதுன்னா 1 கோடி ரூபாய் வந்து 20 வருஷத்தில் சேர்க்கலாம். நீங்கள் உடனே என்ன சொல்லுங்கள் சார், 9,000 ருபீஸ்லாம் பாசிபிள் கிடையாது, எல்லாருனாலையும் முடியாது அப்படின்னா 4,000 ருபீஸுங்கிறது வந்து எல்லாருனாலையும் பாசிபிள். 4,000 ருபீஸ் அண்ட் ஆனால் எவ்ரி இயர் வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டு 1 இயர் தங்கம் வந்து பயங்கரமாக விலை ஏறுது. இதை பார்த்துட்டு எல்லாரும் தங்கம் இந்த மாதிரி தான் ஏறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி ஏறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை என்னென்னா, நம்ம நினச்ச போது விற்க முடியாது. 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டிருக்கீங்க, அது 50 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்ல ரேட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் இன்றைக்கி அது வந்து 35 லட்ச ரூபா என்ன வேணால் விற்க முடியும் அப்படிம்பாங்க. ரிஸ்க்கு அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரையும் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ரிஸ்க்கே கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறது என்னென்னா வாலட்டிலிட்டி. ஸோ இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு 500 ரூபாய், இப்போ வந்து சோட்டா எஸ்ஐபின்னு சொல்லிட்டு 250 ருபீஸ் கூட எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு எல்லாருக்குமே நிறைய பணம் சேர்க்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் இருக்கும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டும் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானருமான பட்ஜெட் பத்மநாபன் அவர்கள் தான் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கேன். சரி, எல்லாருக்குமே நிறைய பணம் சேர்க்கணும், ஒரு கோடியே பணம் சேர்க்கணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். இப்போ ஒரு சாமானியனால ஒரு கோடி வரைக்கும் சேர்க்க முடியுமா சார்? இது பாசிபிளா? கண்டிப்பாக பாசிபிள். சரி, நம்ம என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து மோர் தென் த மணி டியூரேஷன் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து வேலைக்கு சேர்ந்த ஒன்றையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னதுன்னா 1 கோடி ரூபாய் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு 20 வருஷத்தில் சேர்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 9,000 ருபீஸ் மந்த்லி நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னதுன்னா 1 கோடி ரூபாய் வந்து 20 வருஷத்தில் சேர்க்கலாம். நீங்கள் உடனே என்ன சொல்லுங்கள் சார், 9,000 ருபீஸ்லாம் பாசிபிள் கிடையாது, எல்லாருனாலையும் முடியாது அப்படின்னதுன்னா 4,000 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ 4,000 ருபீஸுங்கிறது வந்து எல்லாருனாலையும் பாசிபிள். 4,000 ருபீஸ் அண்ட் ஆனால் எவ்ரி இயர் வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதாவது ஃபஸ்ட் இயர் 4,000 சேர்க்கணும், நெக்ஸ்ட் இயர் வந்து 4,800, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 5,600, 800 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தாலே சேம் 20 இயர்ஸில் வந்து ஒருத்தர்னால 1 கோடி ரூபாய் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால் எல்லாருனாலையும் முடியும். பட் நீங்கள் வந்து ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் இது பாசிபிள் இல்லையா சார்? இல்லை, லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ஒரு கிரிக்கெட் அனாலஜியோட நான் ஒப்பிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங் விளையாண்டுருக்காங்க 1 டே மேட்ச்சில். அந்த டீம் வந்து 300 ரன் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 300 ரன்னா 300 பாலுக்கு 300 ரன். ஸோ அப்போ என்னென்னா ஓவருக்கு 6 ரன்னு நீங்கள் அடிச்சுட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக அந்த மேட்ச் ஜெயிச்சிடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னதுன்னா ஃபஸ்ட்டு 30 ஓவர்ஸில் நீங்கள் வெறும் ஓவருக்கு 4 ரன் அப்படின்னு சொல்லிட்டு 120 ரன் தான் அடிச்சிருக்கீங்க. அப்போ 180 ரன் வந்து லாஸ்ட்டு 20 ஓவரில் அடிக்கணும். இப்போ வந்து 120க்கு நோ லாஸ் அப்படின்னா இருந்தால் சம்டைம்ஸ் பாசிபிள். நீங்கள் ஆல்ரெடி 120க்கே ஒரு 3-4 விக்கெட் உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னதுன்னா நீங்கள் 180 ரன் அடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது என்றைக்காவது ஒருத்தர் சில பேர் பண்ணுவாங்களே வழியே, பட் கண்டினியூஸாக வந்து நிறைய பேர்னால பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணால் அதிக ரன், முன்னாடி என்ன சொல்கிறேன் 6ங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் 4 தான் பண்ணதுனால அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 8 ரன் அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து 4,000 ரூபா சேர்த்தாலே போதும், அல்லது 9,000. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா 25,000 ரூபா சேர்க்கணும். அப்போ தான் அவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ வந்து எதில் சார் சேவ் பண்ணலாம்? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டா, ரியல் எஸ்டேட்டா, கோல்டா, இது எது மாதிரி சார் இன்வெஸ்ட் பண்ணால் வெல்த் அதிகமாக கிடைக்கும்? ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா என்னென்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தா ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து ஆவரேஜாக 7% இன்றைக்கி கிடைச்சிட்ருக்கு. கோயிங் ஃபார்வர்டு நம்ம என்ன பார்க்கணும்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா, டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னா கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா வந்து வளர்ந்து வரக்கூடிய நாடு. எந்தெந்த நாடெல்லாம் வந்து வளர்ந்த நாடோ அந்த நாட்டிலெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் இருக்குது. மேபி இன்றைக்கி இந்தியா வளர்ந்து வர நாடாக இருக்கலாம். 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் டவுன் த லைனில் வளர்ந்த நாடுகளில் இந்தியாவும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா டெஃபினட்டாக ஃபிக்ஸட் டெபாசிட்னால நமக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது ஃபார் அ லாங் டர்ம். ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் மென்ட் ஃபார் ஒன்லி
உங்களுடைய தேவை வந்து ஒரு 6 months 1 year ஆர் மேக்ஸிமம் 2 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டை கன்சிடர் பண்ணலாம். எனிதிங் விச் இஸ் மோர் தென் 2 years அண்ட் லாங் டேர்ம் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ. இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா சேம் திங் அப்ளிகபிள் டு போஸ்ட் ஆஃபீஸ் ஆல்சோ. நீங்கள் அடுத்து தங்கத்தை பார்த்தீங்க அப்படின்னதுன்னா இந்த லாஸ்ட்டு 1 year தங்கம் வந்து பயங்கரமாக விலை ஏறி இருக்கு. இதை பார்த்துட்டு எல்லாரும் தங்கம் இந்த மாதிரி தான் ஏறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஏறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒன்று கடந்த காலத்தில் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் அண்டு லாங் டேர்மில் வந்து லாஸ்ட் 5, 10, 15 yearsல ஆவரேஜ் ரிட்டர்ன், இந்த 2 பார்த்தோம் அப்படின்னு சொன்னதாக இருந்தால் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ தங்கத்தை பொறுத்தவரையும் 9% அல்லது மேக்ஸிமம் 10% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே கிடைக்காது. ஆனால் ஏதாவது ஒரு பர்டிகுலர் இயரில் நிறைய கிடைக்கும், ஒரு பர்டிகுலர் இயரில் நெகட்டிவாக வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து தங்கத்தை பொறுத்தது. ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா முதல்ல காமன் மேனால் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரியல் எஸ்டேட்டு வாங்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்கன்னா பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வாங்குறீங்கன்னா, காலி மனை வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒதுக்குப்புறமா அல்லது ரொம்ப தூரத்தில் தான் வாங்க முடியும். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு ஒரு 5 lakhs 10 lakhsக்குலாம் கூட கிடைக்கும். ஆனால் அந்த 5 lakhs 10 lakhsக்கு எங்கேயோ கண்காணாத இடத்துல இருந்ததுன்னா அதோடைய க்ரோத் வந்து நமக்கு தெரியவும் தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் எல்லோரும் எங்கேயோ வாங்கினவங்க வந்து இப்போயும் சொல்கிறது, சார் வாங்கின மாதிரியே இருக்குது, எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது, என்னால் விற்கக்கூட முடியல அப்படிங்கிறது வந்து காலி மனையை பொறுத்தவரையும். வேறஸ் நீங்கள் வீடு அல்லது அப்பார்ட்மெண்ட் அல்லது சிட்டிக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னதுன்னா அதுக்கு நிறைய பைசா கொடுக்கணும். அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு 50 லட்சம் ரூபா, 1 கோடி ரூபா நீங்கள் பே பண்ணணும். 1 கோடி ரூபா அதோடைய விலை. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 20% நம்ம கையிலேருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இஎம்ஐ கட்டணும். ஸோ அந்த மாதிரி அதோடு இல்லாமல் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை என்னென்னா நம்ம நினச்ச போது விற்க முடியாது. அதாவது லிக்விடிட்டி அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் தங்கம்னா அக்ராஸ் த கவுண்டர் போய் நகைக்கடையிலையோ அல்லது பேங்க்லேயோ கொடுத்து பணத்தை வாங்கிக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட்னா நீங்கள் கொடுத்து உடனே பணத்தை வாங்கலாம். ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் வாங்கணுன்னா ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க, 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டிருக்கீங்க, அது 50 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்ல ரேட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் 50 லட்ச ரூபாலாம் கிடையாது, யாராவது சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி அது வந்து 35 லட்ச ரூபா என்ன வேணால் விற்க முடியும் அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் கேட்டது 50, நீங்கள் விற்க போனீங்கன்னா அது 35 லட்ச ரூபா. இந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்கும். அந்த 35 லட்ச ரூபாய்க்கும் உடனே உங்களுக்கு பையர் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ என்னென்னா மோஸ்ட்லி நம்ம வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து நமக்கு தேவைம்போது விற்கணுன்னா அது அந்த மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக கொடுத்தா தான் தேவைம்போது விற்க முடியும். அல்லது நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் தேடி சார் உங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும், இந்த சமயம் வேணும் அப்படிங்கும்போது ப்ராபப்ளி கெட் அ ஃபேர் ப்ரைஸ். பட் அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னதுன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குடைய ப்ரைஸும் வெவ்வேறு விலை. அதோடு இல்லாமல் ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்ததுன்னா 20%, 10%, 10%ன்னு கிட்டன்னு வித்தின் அ வீக் வந்து 50% ஃபால் ஆகிடும். உங்களுக்கு எக்ஸிட்டே கிடைக்காது. ஏதோ ஒரு பேட் நியூஸ், அந்த நியூஸ் வந்து இல்லை அது பேட் நியூஸ், அது ஒன்றும் சரியில்லைன்னு சொன்னால் கூட திருப்பி வந்து ரெக்கவர் ஆகாது. 100லேருந்து அது 50% கீழே விழுந்ததுன்னா விச் இஸ் அ 50% ஃபால். பட் டு அகெயின் கோ டு 100 போகணுன்னா 100% க்ரோ ஆகணும். அப்போ தான் வந்து அதே சேம் ப்ரைஸே போக முடியும். அதோடு இல்லாமல் ஒரு மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நல்ல கம்பெனியாக இருந்தால் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இப்போ பார்த்தா லாஸ்ட் 1 இயரில் ஐடிலாம் வந்து பெருசாக பெர்ஃபார்மன்ஸே இல்லை. பிகாஸ் அதுக்கு முன்னாடிலாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தது. ஓவராலாக வந்து ஐடி வந்து டவுனில் இருக்குது. ஸோ நம்ம உடனே இப்போ ஆனால் ஐடி கம்பெனிஸ்லாம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரியான இதில் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டரும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு செக்டர் பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு அதை பற்றி நாலேஜ் நமக்கு வந்து நிறைய வேணும். ஸோ இதை விடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதாங்கன்னா இருக்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு 500 ரூபாய், இப்போ வந்து சோட்டா எஸ்ஐபின்னு சொல்லிட்டு 250 rupees கூட எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ தட் காமன் மேன் கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 250 ரூபா மினிமம் அது கட்டலாம். அல்லது நீங்கள் வந்து ஒன் டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் 5000 rupees. ஸோ இதில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணும்போது என்ன அப்படின்னதுன்னா உங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட் 1 year வந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருக்குது. நீங்கள் ஒரு 2 years 3 years 5 years 10 15 இந்த மாதிரி லாங் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஆவரேஜாக வந்து 15% வரையும் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. நம்ம 15 கூட எடுத்துக்க வேண்டாம், ஒரு 13%. ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து அசோசியேட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியான்னு அவங்களுடைய கைட்லைன்ஸில் வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது 13% ப்ரொஜெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. தோ மார்க்கெட் வந்து 15% ரிட்டர்ன் கொடுத்தா கூட 13%. ஸோ 13% வந்து நீண்ட காலத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா
ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நத்திங் பட் அந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம். வேலை பார்க்கும்போது இன்றைக்கி ஜென்ரலாக நம்ம வேலைக்கு செஞ்சோன்னா மினிமம் நமக்கு வந்து ஒரு 10% நமக்கு ஹை கிடைக்கிது. எஸ்பெஷலி இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ். ஒரு ஹை லெவலில் வந்து 10% கிடைக்குமான்னு தெரியாது. பட் இனிஷியல் பீரியடில் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரு 10% கிடைக்கிது. அப்போ வந்து ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன் அவங்களுடைய எம்ப்ளாயிக்கு ஒரு 10% சேலரி கொடுக்கணும் அப்படின்னதுன்னா அவங்க அட்லீஸ்ட் ஒரு 15% அவங்க சேலரி அவங்க வந்து க்ரோத் அட்டைன் பண்ணணும். அது வந்து எவ்ரி இயர் க்ரோத் 15% வருமானா வராது. சம்டைம்ஸ் வந்து க்ரோத்தே இருக்காது, அதுக்கப்புறமா சேர்த்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஹோட்டல் ஆர் டூரிசம் ஆர் ஃப்ளைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஆர் தேட்டர் இதெல்லாம் கோவிட் போது ஒன்றுமே இல்லை. அப்போ வந்து அவங்களோட இன்கம் வந்து 0. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எல்லாம் ரிவெஞ்ச் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கண்ணா பின்னான்னு இது பண்ணுறாங்க. எல்லாம் பயங்கரமாக விலை ஏறிடுச்சு. ஸோ க்ரோத் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 15% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து 13% நம்ம வரும்னு சொல்கிறோம். இங்கே வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மார்க்கெட் மேலே கீழேயும் போயிட்டுருக்கும். அதுக்கு வந்து வெயிட் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா டெஃபினட்டாக வந்து கம்பேர்ட் டு ஆல் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வில் பி த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். கண்டிப்பாக சார். இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம நிறைய ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. இதை பற்றி இது உண்மையாக சார் இந்த ஸ்டேட்மெண்ட்டு இல்லை எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்? ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரையும் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ரிஸ்கே கிடையாது. ஓகேயா? மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறது என்னென்னா வாலட்டிலிட்டி. ஓகே, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிஸ்க் அண்ட் வாலட்டிலிட்டி? நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னதுன்னா இப்போ ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லாஸ்ட்டு செப்டம்பரில் நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்களேன். அது வந்து என்ன ஆச்சுன்னா மார்ச் 3 இந்த வருஷம் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா 1 லட்ச ரூபா வந்து 80,000 ரூபா ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் நீங்கள் முதலீடு பண்ணது எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷம் 10 வருஷம். ஆனால் போட்டதுலேருந்து ஒரு 6 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா உங்களுடைய 1 lakh வில் பிகம் 80,000. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த மார்ச் 3லேருந்து இன்னி வரையும் இந்த 80,000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 90 to 93,000 வந்துருச்சு. ஸோ முன்னாடி 20% ஃபால் ஆனது இப்போ ரஃப்லி அபவுட் 7% 8% ஃபால் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு 3 months டவுன் த லைனில் திஸ் வில் ஆல்சோ ரெக்கவர். அப்புறம் நம்ம அந்த 5 years இருக்கும்போது மேலே வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபாலை வந்து நீங்கள் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, இந்த ஃபாலை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக இருந்தால் நீங்கள் வந்து யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து விச் இஸ் இன்னெவிட்டபிள். இதுதான் எல்லாத்துலேயுமே நடக்குது. தங்கமும் இறங்கினது, இப்போ தான் ஏறி இருக்குது. ரியல் எஸ்டேட்டு டியூரிங் த கோவிட்லாம் ஒன்றுமே இல்லை, இப்போ கொஞ்சம் ஏறுது. அதனால் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இந்த ஏற்ற இறக்கங்கிறது உள்ள ஒரு விஷயம். பட் த ப்ராப்ளம் என்ன அப்படின்னதுன்னா ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை யாரும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விலை இன்றைக்கி எவ்வளவுன்னு சொல்லிட்டு டெய்லி உங்களுக்கு யாரும் மெசேஜ் அனுப்புறதில்லை, அல்லது நீங்கள் பார்க்கவும் முடியாது. ஓகே, அதே மாதிரி தங்கம் வச்சுருந்தா கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்கள் வீட்டில் 200 கிராம் தங்கம் இருக்குது, 400 கிராம் தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஒன்லி த யூனிட்ஸ். யாராவது ஒருத்தர் வந்து இன்றைக்கி 200 கிராம் தங்கம் வச்சுருக்கேன், 200 கிராம் இன்றைக்கி 9,300 ருபீஸ், அதை மல்டிப்ளை பண்ணி இன்றைக்கி வந்து எனக்கு 18 லட்ச ரூபா சில்லறை இருக்குது அப்படின்னு சொல்கிறது, ஐயோ இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அப்படின்னு யாராவது பண்ணுறாங்களா? பண்ணுறதில்ல. ஸோ ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் வரும்போது மட்டும் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் யூனிட்ஸ், நான் மியூச்சுவல் ஃபண்டில் இத்தனை யூனிட் நீங்கள் சொன்னீங்கன்னா த யூனிட் வேல்யூ வில் கோ அப் எவென்ச்சுவலி. அங்கே மட்டும் என்ன பண்ணுறோன்னா வி ஆர் ஒன்லி டாக்கிங் அபவுட் த ப்ரைஸ். அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய சேலஞ்ச். ஸோ இன்க்ரீஸிங் த ரிஸ்க் வந்து வில் நாட் கிவ் யூ த இதில் பொறுத்தவரையும் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 5 years 10 years பண்ணிங்கன்னா யார் நினச்சாலும் பணத்தை லூஸ் பண்ணவே முடியும்.